குரு பாதமே மதி, பகவத் பாதமே கதி. குரு தோஷமும் 12 லக்னமும். நமக்கு தெரிஞ்சவங்கள யார் குருனா தோஷ நிவர்த்தி காரகன். அடுத்து மீன லக்னத்தில் பிறந்தவர்கள். ஒருத்தர் மீன லக்னத்தில் பிறந்திருக்காங்க, அவருக்கு என்ன பாதிப்பு கொடுக்கும்? நிறைய உடல் உபாதையும் கொடுக்கும். குரு சாபத்தினால உடல் உபாதையும் கொடுக்கும். நிறைய சிக்கல்களுக்கு இவருக்கு வழி இருக்கும். எங்கே போனாலும் ஒரு சிக்கல் இருக்கும். ஸோ அதுக்கு வழிபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குரு தானம், புதன் பிரீத்தி, வடகிழக்கு பார்த்த பெருமாள் கோயில். அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா சமுதாயத்தில் அங்கீகாரம் இருக்காது. நல்ல ஞானம் இருக்கும், நல்லா படிச்சிருப்பாரு, உத்தியோகத்துக்கு போக மாட்டார். இது நிறைய பேர் வாழ்க்கையில் இது இருக்கு. நீங்கள் அதெல்லாம் எடுத்ததோட மேட்ச் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக இருக்கும். ஒரு வருஷத்துக்கு இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்டு 20,000 பேர் வெளியே வராங்க, அதில் 2,000 பேர் கூட வேலை கிடைக்கல. அப்போ 18,000 பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ அது காரணம் என்ன? படிப்பு இருந்தும் அங்கீகாரம் இல்லை. நல்ல ஞானம் இருக்கும், சொசைட்டியில் அவருக்கு பேரே இருக்காது. ஒன்றுமே நல்லா இருக்க மாட்டான், அவருக்கு நாலேஜே இருக்காது, ஆனால் சொசைட்டி நல்ல பேர் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இந்த குரு சாபம். இந்த குரு சாபத்துக்கு விமோச்சனம் தெரியணும். நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, மீன லக்னத்துக்கு பிறந்தவங்க அவங்களுடைய வித்தை அங்கீகாரம் இல்லாமல் இருக்கும். அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் சபை ஏறாது. அப்போ நீங்கள் செய்ய வேண்டியது குரு தானம், புதன் பிரீத்தி, வடகிழக்கு பார்த்த பெருமாள் கோயில். எங்க இருக்கு வடகிழக்கு பார்த்த பெருமாள் கோயில்? எப்பவுமே கோயில் திசைகள் அடிப்படையில் தான் இருக்கு. அந்த கோயிலுக்கு நீங்க அந்த திசைகள் அடிப்படையில் போகும்போது மேலும் மேலும் மேன்மையாகும்.